இப்போ ஒரு காஸ்ட் டிக்கெட்ல எப்படி ஈல்டு எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இது வந்து காஸ்ட் டிக்கெட் டோட்டல் 2625 kg அப்படின்னு இருக்கு. காஸ்ட் டிக்கெட் வால்யூம் பிரகாரம் 2100 லிட்டர். இதெல்லாம் தியரிட்டிக்கல் தான். இப்போ இதோட ஸ்பெசிபிலிட்டியை பேஸ் பண்ணி நாம ஆக்சுவல் இன்புட் அப்படின்றத எடுத்திருக்கோம். ஸோ ஆக்சுவல் இன்புட் நம்ம ஆக்சுவலாக ரா மெட்டீரியலில் என்ன ஆட் பண்ணோம், அடிஷன் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, சில இது குறைவாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா அந்த பிளாஸ்டிக் எடுங்க, அதில் வந்து 3.2 கிலோவுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3.2 கிலோவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 3.15 கிலோவுக்கு 2 kg தான் எடுத்திருக்காங்க. எதனால இது எடுத்தாங்க இல்லையா, இது ஆக்சுவலாக டிஃபார்மர் கம்மியாக இருக்கு. அப்போ டிஃபார்மர் கம்மியாக இருக்குன்னா நம்ம வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்ல. ஸோ அதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இங்கே இன்புட்டே வந்து இவ்வளோ தான் இருக்கு, ஸ்டாக் இவ்வளோ தான் இருக்கு, 2 கிலோ தான் இருக்குன்றதுனால இருக்கிறத கொடுப்பான்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ ஒரு பேட்ச் டிக்கெட் வந்த உடனே நாம என்ன பண்ணியிருக்கணும், இந்த பேட்ச் டிக்கெட்டை ரைஸ் ஆன உடனே இம்மீடியட்டாக ஸ்டோர்ஸில் கொடுத்து இதெல்லாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணியிருக்கணும். அவங்க இதை போட்டிருந்தாங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோன்றது தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்களுக்கு 2 கிலோ தான் இருந்ததுனாக்கா அது ஏன்றது தெரிஞ்சிடலாம், இமீடியட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். பிளாஸ்டிக் டிக்கெட் ஆரம்பிக்கிட்டா 1 வீக்குக்கு முன்னாடியே பிளான் பண்ணணும். இனிமேட்டுக்கு அதான் வச்சுக்கோங்க. இது இப்போ இந்த பேசிஸில் இப்போ இது டிஃபெக்டிவாக இருந்ததுன்னா நம்ம ஆன்டிசிபேட் பண்ணலாம்ல. கம்ப்ளைண்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்ததுன்னா நம்ம என்ன சொல்லலாம், எப்பா நீ வந்து ஆன்டி ஃபிளட்டிங் ஏஜென்ட்டு, அதாவது டிஃபார்மர் வந்து ஏற்கனவே 2 kg தான் போட்டிருக்க, அதனால தான் ஃபீல்டு கம்ப்ளைண்ட்டு ஒரே ஃபோமிங்காக வருதுங்க, நுரையா வருதுன்னா அது காரணம் இதுதான் அப்படின்றத நம்ம ட்ராக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இனிமேட்டுக்கு அது மாதிரி பண்ணாதீங்க தயவுசெய்து. இப்போ ஆக்சுவல் இன்புட், அதெல்லாம் ஆக்சுவலாக இன்புட் ஆனது தான் இது 2627.8 kg. அதாவது இந்த காலம் ஃபில்அப் பண்ணி இருக்கணும். இதுதான் இஷ்யூடு, ஆக்சுவல் இஷ்யூடு. இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா அது வரக்கூடியது தான் ஆக்சுவல் இன்புட். புரியுதா? ரைட். ஆக்சுவல் ஈல்டு அப்படிங்கிறது என்னன்னா, இங்க பின்னாடி பேட்ச் டிக்கெட்ல வந்து ஃபில்லிங் ஆர்டர்னு இருக்கு இல்லையா, லாஸ்ட் பேஜில் இதை பேஸ் பண்ணி அவங்க ஃபில்லிங், அதில் 20 லிட்டரில் 26 டப்பா, 10 லிட்டரில் 60 டப்பா, 4 லிட்டரில் ஒன்றும் இல்லை, 1 லிட்டரில் 210, எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஆக்சுவல் ஈல்டு. இதுல 4 லிட்டர் பாக்கெட்ஸ் வந்து அவங்க எம்டியா விட்டு வச்சாங்களே, ஆமாம், மென்ஷன் பண்ணலையாடி? அதான் நெல். இல்லப்பா, டின் இல்ல, தனியா பேக் போட்டாரு. ஓகே, ஸோ எவ்வளோ இது இருந்தது, இதுலேருந்து இந்த ஃபில்லிங் ஆர்டர்லேருந்து கிடைக்கக்கூடியது தான் என்னது, ஆக்சுவல் ஈல்டு. ஸோ அதுதான் ஃபைனல் ஈல்டு இது. ஸோ ஆக்சுவல் இன்புட்டு, ஃபைனல் ஈல்டு, இவ்வளோ இதை வந்து வெயிட்டாக மாற்றுறோம். எல்லாமே இன்புட் வந்து வெயிட்டு, அவுட்புட் வந்து லிட்டர். ஸோ இன்புட் வந்து இந்த இடத்துல 2579, அதை வந்து வால்யூமாக வந்ததை வெயிட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்போ லாஸ் வந்து 48.43, இதுதான் லாஸ். அப்போ பர்சன்டேஜ் லாஸ் எவ்வளோ, லாஸ் டிவைடட் பை ஆக்சுவல் இன்புட் இன்ட்டு 100. அது வந்ததுல எவ்வளோனா 1.84%. இதுதான் பேட்ச் ப்ரொடக்ஷன் லாஸ் 1.84. இது வந்து கேஜியில் இருக்கு, அதாவது வெயிட்ல இருக்கு. இதை வந்து என்ன பண்றோம்னா வால்யூமாக மாற்றுறோம். வால்யூம் மாற்றத்துக்கு என்ன பண்றோம்னா வெயிட் பை வால்யூம் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அப்போ நமக்கு வால்யூமில் தெரியணும், அதனால இந்த எஸ்ஜியை இங்கே கொண்டு வந்துட்டேன். அப்போ 1.84 டிவைடட் பை 1.25. இப்போ மீனிங் புரியுதா? அப்போ 1.847% வந்துருச்சு. இதுதான் வால்யூம் லாஸ், இது வெயிட் லாஸ். இப்போ மீனிங் புரியுதா? இது எஸ்ஜி, இது வால்யூம் லாஸ் பர்சன்டேஜ், இது வெயிட் லாஸ் பர்சன்டேஜ். இது மீனிங் புரியுதா? அப்போ வால்யூம் லாஸ் எடுத்துட்டேன்னா நீ என்ன பண்ணியிருக்க, வால்யூம் ரா மெட்டீரியல் ப்ரைஸிங்கில் வால்யூமில் தானே எடுத்திருக்க. 1 லிட்டருக்கு 122 ரூபாய் ரா மெட்டீரியல் காஸ்டிங்னு போட்டு நாம் என்ன பண்ணணும், இதில் லாஸுங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணணும். புரியுதா? அப்போது நம்ம எது வரையிலும் லாஸ் வந்து அலௌடு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஆவரேஜாக நமக்கே தெரிஞ்சு போச்சு, நம்ம எந்த ப்ராடக்ட் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு 1.47 போல லாஸ். அதுக்கு அது அதிகபட்ச லாஸ் என்ன வரும், 2%. 2% அதுக்கான ப்ரொவிஷன். percent. அப்போது 2% லாஸ் வரையிலும் நம்ம அலோவ் பண்ணலாம். ஏன்னா மெஷினில் ஒட்டியிருக்கோம், அதில் ஒட்டியிருக்கோம், இதெல்லாம். இனிமேட்டுக்கு நீங்கள் காஸ்டிங் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், 122 இல்லையா, இதுதான் காஸ்ட்டு. இப்போ இதில் ரெண்டு, இது தியரிட்டிக்கலாக மேக்ஸிமம் வச்சுருக்கோம் அது. ஸோ இதோட 2% எவ்வளோ, எவ்வளோ வருது, 2.4. இல்லை இதில் லாஸ் 2% லாஸ் அதிகபட்சமாக வச்சுக்கிறேன், எவ்வளோ வருது, இப்போ நம்ம இங்க 2.4 வச்சுக்கிறேன்.
2.44. இதை நீங்க ஆட் பண்ணணும், இந்த லாஸையும் ஆட் பண்ணணும். புரியுதா? ஆட் பண்ணாக்கா அப்போ 124.4 இதுதான் ரா மெட்டீரியல் காஸ்ட். ஓகேவா? புரியுதா? இதுதான் ரா மெட்டீரியல் காஸ்ட். இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் பத்தாது. ஒரு காஸ்டிங் பார்க்குறப்ப என்ன பண்ணணும் கூட ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட். நான் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். சேல்ஸ் ஓவர்ஹெட், சேல்ஸ் மூலியமா நமக்கு எப்படி எல்லாம் தரேன். அதுக்கப்புறம் என்னன்னா நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் லெவல்ல நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் வைக்கிறோம். புரியுதா? அதுக்கப்புறம் இந்த சேல்ஸ் மார்ஜின் சொல்லிட்டு ஃப்ரான்ச்சைசி எவ்வளோ மார்ஜின் வைக்கிறாங்க. இது எல்லாம் சேர்த்து போட்டா தான் என்ன வரும்? நம்மளுடைய எம்ஆர்பி வரும். இப்போ மீனிங் புரியுதா எப்படி போடுறேன்ட்டு? ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து எம்ஆர்பி எடுக்கணும். ஸோ அப்போ இந்த லேபிள் போடுறப்ப அந்த நான் அதை வந்து தனியாக நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். எப்படி வந்து எம்ஆர்பி போடணும், அதுக்கு ஒரு ரூல் இருக்குது, அது பிரகாரம் போடணும். புரியுதப்போ? ஸோ அப்போ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஷார்ட்டையும் கொஞ்சம் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது வீடியோ அதனால தான் எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ இது அப்படியே கரெக்டாக போகும். இப்போ உங்களுடைய கம்பெனி அப்படின்னு இருந்ததுன்னாக்கா நீங்கள் கம்பெனியில் நாம் இப்போ எதெல்லாம் இது இருக்குன்னு பாருங்கள். ஃபைல் ஷீட் எல்லாம் இப்போ கம்பெனியில் நாம் எப்படி காஸ்டிங் போடுறது, ஒரு லிட்டருக்கு என்னென்ன காம்பனண்ட் வரும்? ஃபர்ஸ்ட் ஆர்எம்சி, செகண்ட் இது எல்லாமே லிட்டரில் தான் போடுறோம். ஒன்ஸ் நம்ம விற்கிறது எல்லாமே லிட்டர் தான் ஆர்எம்சி. ரெண்டாவது என்னன்னா இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இதோடைய ப்ரொடக்ஷன் லாஸ். இப்போ புரியுதா? லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, அது பர்சன்டேஜ் போட்டு கன்வெர்ட் பண்ணணும். மூணாவது இப்போ மேக்ஸிமம் 2% வரையிலும், அதுக்கு மேலே தாண்டக்கூடாது. இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி, ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி, மில்லிங்க்கு தகுந்த மாதிரி, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸுக்கு தகுந்த மாதிரி மாறும் லாஸ். சில இது ஓப்பனாக அப்படியே பண்ணுறப்போ என்ன ஆகிடும், அது வந்து லாஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா எவாபரேஷன் லாஸ்லாம் வரும் இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ இந்த லாஸ் ப்ராடக்ட் மாறும். அதை வந்து நான் ஒரு க்ளூ தரேன். அதாவது ஃபாஸ்ட் எவாபரேட்டிங் ஐட்டம்லாம் பயங்கரமாக 5%லாம் போகும். இப்போ ஒரு தின்னர் போட்டு அடிச்சோம்னா சப்ரன் பாதி மேலே போயிடும். நம்ம போட்டது உள்ள, எடுக்கிறது வெளில. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ லாஸ், இந்த லாஸ் பல வகைப்படும். ப்ராடக்ட் இந்த மாதிரி. ஓகேயா? அடுத்தது மூணாவது என்ன பண்ணுறோம், இதில் இப்போ உங்களுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் அப்படின்னு பேர், பிஓஹெச். இது கம்பல்சரியாக போட்டா. அதுக்கப்புறம் சேல்ஸ் ஓவர்ஹெட். புரியுதா? சேல்ஸ் ஓவர்ஹெட். இந்த சேல்ஸ் ஓவர்ஹெட்னா சேல்ஸ் மூலியமா நமக்கு வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ்லாம் என்னென்ன. அதுக்கடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர். இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் அப்போ தானே வெளியில் போவோம், சும்மா போகுமா? ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இது டோட்டல். இதுக்கப்புறம் ஃப்ரைட் அது தனியாக போடுறோம், ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் தனியாக போடுறோம். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சது தான் இது. நம்ம அதுக்கப்புறம் இதுதான் பேசிக் ப்ரைஸ். இந்த பேசிக் ப்ரைஸுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ப்ராஃபிட் மார்ஜின் வைப்போம்ல, கம்பெனிக்கான ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ. புரியுதா? ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும் ப்ராஃபிட் மார்ஜின்றது. ஓகே, சில ரொம்ப மட்டமான பிரைமர் பட்டிகள்லாம் ப்ராஃபிட் அவ்வளோ எடுக்க முடியாது, மார்க்கெட்டில் நம்ம நிற்க முடியாது. ஸோ அதுக்கு வரப்போ 10%. புரியுதா? அதை விட கொஞ்சம் பெட்டராக இருந்ததுன்னா 15%, அதை விட பார்த்தீங்கன்னா 20%, நார்மலாக இருக்கக்கூடியது 25%. சில இதில் ஹை ப்ராஃபிட் ஐட்டம்னு கொடுப்போம். புரியுதா? அது 30%, 35%, 40% வரையில் போகும். இப்போ இந்த ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி வருது? கிட்டத்தட்ட 10%ல ஆரம்பிச்சு 40% கூட போகும். புரியுதா? நம்ம ஆவரேஜாக 25% நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிறீங்க. இதுலேயே இருக்க முடியாது. இப்போ 25 10ஆகவும் 25 40ஆகவும் மாறும். ஓகே, இதை வந்து டைரக்டர்ஸ் லெவலில் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் தெரியப்படுத்தும். நீங்கள் ப்ரெசன்டேஷனாக கொடுக்குறப்ப இந்த இன்புட்லாம் கொடுக்கணும். ஓகேயா? ஸோ இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இதெல்லாம் சேர்த்து போட்டேன்னா அதுதான் பேசிக் ப்ரைஸ். இப்போ மீனிங் புரியுதா? இப்போ இந்த பேசிக் ப்ரைஸ் வந்துருச்சு அப்படின்னா, பேசிக் ப்ரைஸுக்கு வந்துருச்சு. இப்போ பேசிக் ப்ரைஸ்லேருந்து என்ன பண்ணுறோம், பேசிக் இதுதான் உங்களுடைய செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு. இதுதான் உங்களுடைய செல்லிங் ப்ரைஸ். இந்த செல்லிங் ப்ரைஸ் தான் வேரியஸாக போகுது. இப்போ ஃப்ரான்ச்சைஸிக்கு போகுது, கரெக்டாக. அடுத்தது டீலருக்கு போகுது. அடுத்தது டைரக்ட் மார்க்கெட்டிங் அவுட்லெட், அதில் போகுது. புரியுதா? இது வந்து ஜிஓ, ஐ மீன் ஜெம், கவர்மெண்ட் ஆர்டரில் போகுது. சப்போஸ் ஆன்லைன் ஷாப்பில் போகுது.
ஆன்லைன் ஷாப்புனாக்கா அது 2ஆ பிரிக்கலாம். எப்படி ஆகுதுன்னா, ஒண்ணு அமேசான் மாரி பாப்புலரான ஒரு இதுல போகுது. அவர் ஓன் டிகேபி ஆன்லைன் அதுவும் வரும். புரியுதா? அப்போ நமக்கு அவுட்லெட் நம்ம எப்படியெல்லாம் போகுது. அதுக்கப்புறம் டைரக்ட் இதெல்லாம் போட்டோம். தென் கமிஷன் சேல்ஸ் ஏஜென்ட்ன்னு இருக்காங்க. ம். புரியுதா? ஸோ சிஎஸ்ஏ மூலியமா போறது. இத்தனைக்கு நாம வந்து அவங்க எவ்வளோ எடுக்கலாம் அப்படிங்கிறத நாம தான் நிர்ணயம் பண்ணணும். புரியுதா? இதெல்லாம் பண்ணலனாக்கா அவங்கவங்க இஷ்டத்துக்கு வித்துட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணணும். இவ்வளவு தூரம் வரையிலும். ஸோ ஒரு ஃப்ரான்ச்சைஸை நம்ம எவ்வளோ குடுக்கலாம்னா, 25% வரையிலும் அப் டூ 25% வரையிலும் லாபம் வைக்கலாம் நீனு. இப்ப நமக்கு இந்த பிரைஸ் எல்லாம் சேர்ந்து, இப்ப நமக்கு இதுக்கு முன்னாடி போட்டோம்ல பிரைஸ். இது எவ்வளோ ஆச்சு நமக்கு? 120. 123 போல வந்தது இல்லையா? அந்த புரொடக்ஷன் ஓவர் எல்லாம் போடல. அதுல 2% அதுன்னு பார்த்தா ரூ. 130 வந்தது. ரூ. 122 இங்க, ரூ. 130 இங்க. அங்கேயே நமக்கு லாஸ் ஆயிடுச்சா? ஸோ அப்போ இந்த மெட்டீரியலோட செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? ரூ. 130. ரஃபா வச்சிருக்கேன் நான். இந்த ரூ. 130 இப்போ நானு அதிகபட்சம் 25, அதாவது லெஸ் தேன் 25% தான் விற்கணும். இது மீனிங் புரியுதா? லெஸ் தேன் 25%. அதுக்கு அடுத்தது டீலர்ன்றவன் 10% மேலாம் கொடுக்க முடியாது. லெஸ் தேன் அவன் 10% வரை நீ லாபம் வச்சு வித்துக்க. அப்போ அவனே டிசைட் பண்ணுவான். ஃப்ரான்ச்சைஸில் வந்தா இதுல 25% எவ்வளோப்பா? 1/4 கிட்டத்தட்ட 4, 12 இல்லையா? ஒரு 30 ரூபாய் போல பார்ப்பான். ரூ. 150 விற்கலாம். வேறஸ் இவன் அந்த அளவுக்கு விற்க முடியாது. எம்ஆர்பிலேருந்து கட் பண்ணி தான் இவ்வளோ தான் வைக்க முடியும். ஸோ இதுலேருந்து நம்ம எம்ஆர்பியை கொண்டு வந்துடணும். இந்த எம்ஆர்பியை யாரும் மீறவே கூடாது. இந்த எம்ஆர்பி எல்லாத்துக்கும் பொதுவானது. அதுக்கு கீழே தான் எல்லாம் பண்ணுவாங்க. நீ எவ்வளோ வரையில வைக்கலாம் அப்படின்றத நாம டிசைட் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ டைரக்ட் மார்க்கெட்டிங் அவுட்லெட் அப்படிங்கிறது இப்போ நாம அதை டிசைட் பண்ணோம். அப்போ டைரக்ட் மார்க்கெட்டிங் அவுட்லெட்ல நாம ஒரு கம்பெனியில டைரக்டா மார்க்கெட்டிங் அவுட்லெட்ல போகணும்னா நீ சொல்லு, பக்கத்திலேயே ஃப்ரான்ச்சைசி இருக்கான், டீலரும் இருக்கான். புரியுதா? டீலரும் இருக்கான், டைரக்ட் அவுட்லெட் இருக்கு. எல்லாம் பக்கம் பக்கமா உட்காந்துருக்காங்க. நீ சொல்லு எவ்வளவுக்கு லாபத்துக்கு விற்கலாம்? ஒரு 15%. இவனுக்கு என்னவோ ஃப்ரான்ச்சைசிக்கு எவ்வளோ அவ்வளோ கொடுக்கணும். இது டைரக்ட். ஆமா, டைரக்ட் அவுட்லெட் அந்த ரேஞ்சில் இருக்கும். ம். இப்போ புரியுதா? அப்பதான் அவுட்லெட்டே ஃப்ரான்ச்சைஸாகவும் ஃப்ரான்ச்சைஸி அவுட்லெட்டாகவும் மாறலாம். காம்படிஷன் டஃபா இருக்கும் அங்க. புரியுதா? அப்போ இந்த இடத்துல டைரக்ட்டுக்கும் 25% வைக்கணும். ம். ஆக்சுவலா சார் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தா பயங்கர பவரா இருந்திருக்கும். இருந்தாலும் அவருக்கு வேற வேலைன்றதுனால இப்ப நான் அவருக்காக தான் இது போடுறேன். புரியுதா? இதை கவனிக்கிற செவி சாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அப்போ இதுல மேக்ஸிமம் 25% இதுல வைக்கணும். ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ 25% வைக்கணும். இதுலயும் 25% நம்ம வச்சுதான் ஆகணும். புரியுதா? அப்போ இவங்க என்ன பண்ணுவா? இப்ப நமக்கு என்னன்னா காம்படிஷன். டைரக்டா பிரான்ச்சைசியா பார்த்துருவோம், ஒரு கை இறங்குவோம். அப்ப மார்க்கெட் ரேட்டை நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம 25ன்னா அவன் என்ன பண்ணுவான்? 24ன்னு வச்சு வித்துருவான். புரியுதா? அப்படியா செய்தி? நான் 23. இது ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் இது. புரியுதா? ஓரளவுக்கு மேல 2 பேரும் கையை கட்டி ஏலம் கேட்கிற மாதிரி தானே போகும். புரியுதா? ஆனா மார்க்கெட் பிரைஸ் இது. பட் எம்ஆர்பி ஃபிக்ஸ்டு, எங்க போனாலும் ஒரே இது. இந்த எம்ஆர்பி தான் இங்க இருக்கும். இதுல ஆன்லைன்ல டிகேபியோட ஆன்லைன் ஷாப்பு அண்ட் ஜிம்முக்கு வந்து அது டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். புரியுதா? டோட்டலி பல்க் அது. ஸோ பல்க்னால அங்க வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, அங்க ஒரு டிஸ்கவுண்ட் அப்படின்றது. ஸோ அப்ப இந்த டிஸ்கவுண்ட் ஃபியூச்சர்ன்றது வருது. யார் வேணாலும் மோதலாம் அது. புரியுதா? அப்ப டிஸ்கவுண்ட் ஆளாளுக்கு பண்ணுவாங்க. அவன் டிஸ்கவுண்ட்னாக்கா இப்ப நம்ம 25% ஒரு பிரான்ச்சைசி வந்து நான் 20%க்கு தரேன், என்கிட்ட வாங்கிக்கோ. ம். அவனும் கவர்மெண்ட் ஆர்டர்ல போட்டி போடலாம், ரீட்டைலா வந்தா. இப்ப புரியுதா? அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணும்? அவனுக்கு சகாயமா என்ன இருக்குன்னு தானே பார்ப்போம். அப்ப எவன் ஒருத்தன் 20% வாங்கினானோ அந்த பிரான்ச்சைசிக்கு லாபம். அப்ப அவங்க ஒரு ஹெல்த்தி பிசினஸ் காம்படிஷன். இதுல கவர்மெண்ட் செக்டர்லயும் இது பண்ண முடியும். புரியுதா? ஸோ அப்ப நம்ம தியரிய வந்து கரெக்டா பண்ணிட்டோம்னா மற்ற விஷயங்கள்லாம் கிளீனா இருக்கும். இதுல ஏதாவது புரியலன்னா கேட்கலாம் நீங்க. ஓகே, இப்ப கிளியர் ஆச்சா? ஸோ இது பத்தி நான் மறுபடியும் தெளிவா நம்ம கன்சர்ன் டைரக்டர்ஸோடு உட்காந்து பேசுவோம். அது இன்னும் தெளிவா இருக்கும். ஓகே. ஸோ இந்த பேசிக் நோட்ஸை பத்திரமா வச்சுக்கோ நீங்க. ஓகே.